கண்ணகியின் புகழ் போற்றுகிற இந்த கூட்டத்தில் கூடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் சில பேர் வெள்ளத்துறை என்று பெயர் வைப்பார்கள், ஆனா கருப்பா இருப்பான். நல்லதுறை என்று பெயர் வைப்பார்கள், ரொம்ப மோசமான பெயர்வையா இருப்பான். அரசியலை புரிஞ்சுக்காதீங்க. உத்தமபாளையம் என்று பெயர் வைத்தார்கள். என்னது உத்தமபாளையம் அப்படின்னா, இந்த ஊரில் தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் இல்லாத ஊர் உத்தமபாளையம். உத்தமர்கள் வாழ்கிற பாளையம், அதான் உத்தமபாளையம். அந்த உத்தமபாளையம் மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ்ச்சாயின் சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். எதற்காக நாம் தமிழர் கட்சி கண்ணகிக்கு பெருவிழா எடுக்க வேண்டும்? யார் இந்த கண்ணகி? கண்ணகி என்றால் நம் நினைவுக்கு வருவது கற்புக்கரசி. கண்ணகி, கற்பு என்றால் ஒரு பெண் ஒரே ஒரு ஆணோடு மட்டும் வாழ வேண்டும். திருமணத்துக்கு முன்பாக ஒரு பெண் எந்த தவறுகளும் செய்யக்கூடாமல் வாழ்வது கற்பு. இதுதான் நமக்கு போயிச்சிருக்கிறார். ஆனா கற்பு என்றால் என்ன? கற்பு என்பது உண்மையும் நேர்மையும் ஒழுக்கத்தோடு வாழ்வதுதான் கற்பு. கற்பு என்பது அநீதி நடக்கிற பொழுது அந்த அநீதி எதிர்த்து போராடுவதுதான் கற்பு. அநியாயம் நடக்கிற போது நியாயம் கேட்பதுதான் கற்பு. அப்படி என்றால் கண்ணகி என்பது ஒருவர் அல்ல. கண்ணகி என்பவள் பல உருவங்கள் இருக்கிறார். வெள்ளைக்கார 58 நாடுகளை ஆள்றா. அந்த 58 நாடுகள்ல வெள்ளைக்காரனம் இழந்த நிலத்தை சண்டையிட்டு மீட்ட ஒரே பெருமைக்கு சொந்தக்காரி நமது அப்பத்தா வெள்ளாச்சியார். அவளும் ஒரு கண்ணகி. இனத்தின் விடுதலைக்காக 24 படைகளை கட்டி 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட உறுதியாக இருந்த எங்கள் அன்னியும் ஒரு கண்ணகி. இந்த மண்ணில் எங்கெல்லாம் தமிழனுக்கும் தமிழ் இனத்திற்கும் உழைக்கும் பண்பாட்டிற்கும் அநீதி நடக்கிறதோ அதை எதிர்த்து தட்டி கேட்கிற அண்ணன் சீமானி கரம் பிடித்து நடக்கிற எங்கள் அன்னி கைவழியும் ஒரு கண்ணகி. இந்த மொழிக்கும் பண்பாட்டிற்கும் இன்னர்கள் நிகழ்வோடு நான் தேவர் நாடார் கோனார் பல்லர் படையல்ல. நான் இனத்தால் மொழியால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் நான் தமிழர், நான் தமிழச்சி என்று நிற்கிறாவாறு நாம் தமிழ் கட்சி எங்கள் அக்கா தங்கச்சி அவளும் வாழும் கண்ணகி. இவன் கற்பனா தப்பா புரிஞ்சுக்கிட்டான். கற்பனா என்ன? ஸ்டெர்லைட் ஆலை வருகிறது, நீட்ரோ திட்டம் வருகிறது, மீத்தேன் வருகிறது, ஹைட்ரோ கார்பன் வருகிறது. இதையெல்லாம் போராடும் எதிர்த்து இதுதான் கற்பு நெறியோடு அறநெறியோடு போராடுவது. கற்பை பற்றி பேசுவதற்கு, அறத்தை பற்றி பேசுவதற்கு, மரத்தை பற்றி பேசுவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. ஏன்? காவிரி மேலாண்மை வாரியம் போராட்டத்துல போராட போன பெண்ணை இடுப்பு பிடிச்சுக்கல. திமுக போராட தகுதி இல்ல. ஏன்டா இடுப்பு பிடிச்சுக்கலன்னு கேட்டா, எடுப்பு இருந்தா பிள்ளை பத்தன் எவன் கண்டாங்கிறான். அவன் வடிவேல் மாதிரி லேசா இடுப்பு பிடிச்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட பிள்ளையா மன்னிச்சிருக்கன்றான். அயோக்கியப்படு. இது ஒரு கட்சி. இது அவர்கள் போராட தகுதி கிடையாது. கண்ணகி பற்றி பேசுவதற்கு இந்த நாட்டில் தகுதி இருக்கிற ஒரு கட்சி என்றால், தகுதி உள்ள ஒரு தலைவன் என்றால் அது அண்ணன் சீமான் மட்டும்தான். உண்மையும் நேர்மையும் ஒழுக்கத்தில் இருப்பதுதான் கற்பு. அதுதான் அறநெறி. இதைத்தான் சிலப்பதிகாரம் சொல்கிறது. கண்ணகியின் வாழ்க்கை வரலாறு நமக்கு அதுதான் கட்டத்தருகிறது. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவன்கிறார். 3 நெறிதான் சிலப்பதிகாரம் சொல்கிற 3 நெறி. கண்ணகியின் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிற 3 நெறி. உயர்சால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும். அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும் என்ன? ஐயா கருணாநிதி தாயார் பார்வதி அம்மாள் கனடாவில் இருந்து வருகிறார் மருத்துவத்திற்காக. எனக்கு வந்ததே தெரியாது என்று ஐயா கருணாநிதி திருப்பி அனுப்புகிறார். எந்த மாதத்தில் கருணாநிதி திருப்பி அனுப்பினாரோ 3 ஆண்டுகளுக்கு அதே மாதத்தில் தயாளம்மாள் சிபிசிஐயால் விசாரிக்கப்படுகிறார். இதுதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும். அரசியல் பிழைத்துக்கு அறமே குற்றாகும் என்ன? ஊழ்வினை கர்மம்மா. நம்ம முன்னால நம்ம தகப்பன் செஞ்சது, நம்ம பாட்டன் செஞ்ச பின்ன நம்மளை துரத்தும். அது இல்ல, இன்றைக்கு நீ செய்கிற செயல் நீ வாழ்கிற காலத்திலே உன்னை துரத்தும். மீத்தேன் திட்டத்துக்கு தெரியாம கையெழுத்து போட்ட ஐயா ஸ்டாலின் கடைசி வரைக்கும் அவர் செயல் தலைவராகத்தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு டிஃபன் தான் சாப்பிடணும். ஃபுல் மீல்ஸ் கிடைக்காதவருக்கு. அதுதான்
அதான் அரசியல் பிழைத்திற்கு அறமை கூற்றாகும் ஊழ்வினை உறுத்த வந்து ஊட்டும். கருணாநிதி தமிழினத்தின் தலைவர்னா வாழும் வல்லவர் நடமாடும் ஆண் அவ்வை அஞ்சகம் பெற்ற குஞ்சகம் 1000 பட்டம். ஆனா அவருடைய அன்பு மகன் ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு பழமொழியை சொல்ல தெரியல. ஜெயக்குமார் கிண்டல் பண்றாரு. ஜெயக்குமார் தமிழ்நாடு அமைச்சர் ஜெயக்குமார் ஸ்டாலினை கிண்டல் பண்ணிட்டாரு. ஸ்டாலின் வந்து கடைசி வரைக்கும் முதலமைச்சராக முடியாது, கடல் வத்தி கருவாடி சாப்பிடலாம் என்று குடல் வத்தி செத்து போச்சாம் கொக்கு என்று சொல்றாரு. இதுக்கு கிண்டல் பண்ணதுக்கு ஸ்டாலின் என்ன பண்ணணும்? எதிர்ப்பு தெரிவிக்கணும். இந்த சொட்ட பையன் இந்த பழமொழி எப்படி பார்க்காம சொல்றான், அதுவும் சரியா சொல்றான்னு அவர் யோசிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஆளுக்கு பூனை பழமொழியும் தெரியாது, யானை பழமொழியும் தெரியாது. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேவா. அவர் எந்த மணியை பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. மணினா இந்த மணி கோயில் மணி. பூனை பழமொழிக்கு மதில் மேல் பூனையா, பூனை மேல மதுரா. அப்ப பூனை மேல மதுரா மதில் நசி பூனை செத்து போயிருமே. யானை பழமொழியும் தெரியல, பூனை பழமொழியும் தெரியல. இவரெல்லாம் புளிய மரத்து அடியில புஷ்பலதா மடியில பழமொழி சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? ஒட்டுமொத்த மகளிர் பாசையும் கழிச்சு விட்டு போக வேண்டியதான். கொடுமை. பேசுவதற்கு எதுவுமே இல்ல, உண்மை இல்ல, நேர்மை இல்ல, சத்தியம் இல்ல, எதுவும் இல்ல. பாக்குறப்ப பழம் ஒரு துண்டு சீட்டை கூட எழுதி படிக்க முடியல. இவர்கள் தலைவர்களா? இவர்கள் நம்பி நீங்க நிக்க போகிறீர்களா? இதைத்தான் இந்த மண்ணில் கூடிய இலக்கியங்களும் இதிகாசங்களும் காப்பியங்களும் கற்றுத் தருகிறதா? சிலவதிகாரத்தை கரைத்து கொடுத்தவர் கருணாநிதி. அவர் மகன் எழுதி வைத்து கூட படிக்க முடியாது. அவர் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் என்று என் அன்பிற்குரிய திராவிட முன்னேற்ற உடம்பு துடிக்கிறான். இதுதானா கண்ணகி பெருவிழாவில் நாம் எடுக்கிற சபதம் என்பது? என்ன? கண்ணகியை போற்றுவது என்பது பெண்களை போற்றுவது. பெண்களை போற்றுவது என்பது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பெண்களையும் போற்றுவது. இன்னைக்கு 8 வயசு பிள்ளை, 12 வயசு பிள்ளை, 14 வயசு பிள்ளைய கற்பழிச்சு கொள்றான். ஆசிபாங்கிற ஒரு பெண்ணை 8 வயசு பிள்ளைய 8 பேர் சேர்ந்து 4 நாள் கற்பழிச்சுக்கிறான். கற்பழிச்சு 8 வயசு பிள்ளைய முதுகெலும்பை உடைத்து கழுத்தை திருகி மண்டையில கல்லால் அடிச்சு கொள்றான்னா இது எவ்வளவு பெரிய கொடுமை என்று பாருங்கள். இந்துக்களின் புனிதலம் எது? கோயில் கருவறை. அந்த ஆசிபாவுடைய அப்பா எல்லா இடத்தையும் தேடுறாரு. ஏத்தாப்புல கோயில் இருக்கு, கோயிலுக்குள்ளேயே கூட்டு போயிருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு விட்டாரு. ஆனா கோயிலுக்குள்ள வச்சு 8 பேர் கற்பழிக்கலாம். 7 பேர் யாரு? பாலியல் ஜல்சா கட்சிங்கிற பாரதிய ஜனதா கட்சி. அது அந்த கட்சியை சார்ந்தவன் ஒருத்தன் காவல்துறை அதிகாரி. 8 பேர். அது குறித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய பெருமக்கள் பேச கண்ணகியை பத்தி அவங்க சொல்ல முடிவாங்க? சொல்லுவாங்களா? கருப்பு கொடி காட்ட வராங்களா? நாங்க கருப்பு கொடி காட்ட வராங்க. நான் உள்ளாடை கூட போட வந்தேன், பனியன் கூட போட வந்தேன். கொடுத்தா என்ன தச்சு போட்டுக்கலாம்னு. எங்க ஆளே கருப்பு, எங்க ஆள் போடுறதே கருப்பு சட்டை தான். நீ கருப்பு கொடி காட்ட வந்தா 1.5 மீட்டர்ல கொண்டு வா, லினன் கிளாத் நல்ல மெட்டீரியல் கொண்டு வா, தச்சு போட வசதியா இருக்கும். கருப்பு கொடி காட்டுறாங்களா? நாங்களே பெரிய கருப்பு நாடகம், நாங்களே பெரிய கருப்புடா. உன்னைய விரட்ட வந்த கருப்பு தாண்டா, தமிழ் இனத்தின் கருப்பு தாண்டா நாங்க. எங்களுக்கு கருப்பு கொடி. நான் தேனில இருந்து எல்லா பகுதியும் சுத்தி பார்த்தோம், ஒரு பேர் தெரியல. இன்னைக்கு எங்க போனாங்கன்னே தெரியல. கண்ணகினா இவனுக்கு நகிமா, கண்ணகி நகிஹே. அவன் போய் கண்ணகியை பேசுவானா? என்னன்னே தெரியாது. இந்த இவர்களிடம் நம் பெண்களை, நம் பிள்ளைகளை காப்பாற்றணும். அதற்காக தாம் பெண்களை மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கண்ணகி பெருவிழா. கண்ணகியை போற்றுவதால ஒண்ணு நடக்க போறதில்ல. கண்ணகி இந்த அறத்தில் என்று வாழணும். கண்ணகி கொண்ட அறம் என்பது பாண்டிய நெடுஞ்செழியன் கொண்ட அறத்திற்கும் இது பொருந்தும். சரி தவறான நீதியை கொடுத்து விட்டோம் என்ற காரணத்திற்காக செத்தான் அல்லவா பாண்டிய நெடுஞ்செழியன். அதற்கும் இந்த விழா சேர்த்துதான் இந்த விழா. தவறான நீதியை கொடுத்துடக்கூடாது, உண்மையும் நேர்மையுமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கண்ணகி பெருவிழா. தமிழர்கள் இன்னைக்கு சாதியாலும் மதத்தாலும் திரைப்பட ரசிக மனப்பான்மையாலும் சீரழிந்து கிடக்கிறார்கள். இந்தியாவிலேயே இத்தனை மாநிலங்கள் இருக்கிறது. இவ்வளவு ரசிக மனப்பான்மை, இவ்வளவு கேவலமான அடிமை மனப்பான்மை இந்தியாவில் எந்த மனிதனுக்கும் கிடையாது, எந்த மாநில மக்களுக்கும் கிடையாது. ஆனா கர்நாடகா சித்தராமையா சொல்றாரு, தமிழர்களும் இருந்து நாங்க மொழிப்பற்ற கத்துக்கணும். இங்க மொழிப்பற்று எங்க இளவுல இருக்கு? எங்க இருக்கு மொழிப்பற்று? மொழிப்பற்று தமிழுக்கு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என்ன சீமான் முதலமைச்சராக இருக்கணும். சீமான் அளவுக்கு இந்த மண்ணில மொழி குறித்து இனம் குறித்து பேச ஒருத்தரை காட்டுறா. நாங்க கட்சியை வச்சுட்டு வந்து சேர்றோம். யாரு காட்டு சொல்ற? நல்லவே ரஜினிகாந்த், நல்லவ ரஜினிகாந்த். உண்மையும் நேர்மையாக லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்து என்று வாழ்ந்த எங்க ஐயா சகாயத்தை விடுவாரா ரஜினிகாந்த்? நல்லவரே. விடுதலை போராட்டத்துல நீ காட்டி கொடு, உன்னை விட்டுறேன்னு சொன்னாரு. விட்டுறேன்னு சொன்னா என் தோழர்களை காட்டி கொடுப்பதை விட நான் செத்து போலாம் என்று சொன்னா அந்த மனிதன். இது எங்கள் கட்சிக்கு வருகிறவன் இனத்தையும் மொழியையும் தன் உயிருக்கு நிகராக நேசிப்பவன், சாதியை தன் காரில் ஒட்டிய சாணியாக நினைப்பவன் தான் நாம் இந்த கட்சிக்கு வருவான். தேனி மாவட்டம் என்றால் சாதி இருக்கும் நிறைந்த மாவட்டம். அங்கே
சாதி குறித்து பேச முடியாது. அது ரொம்ப வெட்டுக்குத்தான மாவட்டமா. இந்த சாதி இருக்கும் இந்த மாவட்டம் என்று அழைக்கப்பட்ட தேனி மாவட்டத்தில் தான் எங்களுடைய தாத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவரும் இம்மானுவேல் சேகராரும் சுந்தரலிங்கமும் வெண்ணிக்காரனையும் எங்களுடைய தீரன் சின்னமலையும் அழகுமுத்துக்கோடும் எங்களுடைய மருதுவாண்டியும் வேலாச்சாரும் ஒரே படத்தில் உட்கார்ந்துக்கிறார்கள். இது எந்த கட்சியும் இந்த முறையில் செய்ய முடியாது. முத்துராமலிங்க தேவரை பேசினா இம்மானுவேல் சேகரா பேச மாட்டான். சுந்தரலிங்கத்தை பேசினா தீரன் சின்னமலையை பேச மாட்டான். அழகுமுத்துக்கோட பேசினா வெண்ணிக்காரை பேச மாட்டான். ஆனால் வெண்ணிக்காரி சுந்தரலிங்கம் மருதுவாண்டி தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் எங்களுடைய தாத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இம்மானுவேல் சேகரன் என்பவர்கள் சாதி அடையாளம் அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் அடையாளம் என்று புரிய வைத்தவன் எங்களுடைய அண்ணன் சீமான். அதனால தான் அவன் பின்னாடி என்னை போன்ற படித்த பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். மருத்துவம் படித்தவர்கள், பொறியாளர் படித்தவர்கள், வழக்கறிஞர்கள் எல்லோரும் அணிதிரண்டு ஒரு அறிவு சார்ந்த அரசியலை அறத்தின் வழி நின்று நிற்கிற அரசியலை முன்னெடுக்கிறோம். எங்களை பார்த்து சொல்கிறான் இவர்கள் வன்முறையாளர்கள், சீமான் ரவுடிங்கிறான். சீமான் உண்மையிலே ரவுடியா இருந்தா கட்சி ராஜா எஸ்.வி. சேகர் இந்த நாட்டில் உயிரோடு நடமாட முடியுமா? என் இனத்திற்கு எதிராக, மொழிக்கு எதிராக பத்திரிகை துறையில வேலை பார்க்கிற எங்க அக்கா தங்கச்சிகளை உயர் அதிகாரிகளோடு நீங்கள் உறவு கொண்டால் மட்டும்தான் பத்திரிகை துறை இறக்க முடியும் என்று சொல்லி எஸ்.வி. சேகர் இந்த மண்ணில் நடமாட முடியுமா? முடியாது. ஆனால் அறத்தின் வழி நிற்கிறோம். ஆட்சி அதிகாரம் வருகிற பொழுது அவனுக்கு தண்டனை எப்படி கொடுப்போம் தெரியுமில்ல? இவன் காதுக்குள்ளே கட்டெரும்பு விடுங்கள், அதை நாங்கள் மறுநாள் வந்து பார்க்க வேண்டும், அது மறுகாது வழியாக வர வேண்டும். இதான் தண்டனை. நீ வா, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இருக்கிற கோபத்தை புறம் தேக்கி வச்சுக்கிறோம். சீமான் என்கிற தனி மனிதன் நினைக்காத 2000 ஆண்டுகளாக ஒட்டுமொத்த தமிழ் இனமும் சேர்த்து வைத்த கோபம் தான் சீமான். அந்த கோபத்திலிருந்து கிளந்து வந்த நிரப்புகள் தான் என்னை போன்ற லட்சக்கணக்கான தம்பிகள். நாங்க கைது பண்ண சின்ன பைய சீமா, அவன்லாம் ஒரு கட்சியானா சின்ன பைய சீமான கைது பண்ண 2000 சிஆர்பிஎஃப் போலீஸ், 1000 துணை காவல் படை எது கொண்டு அவனை தொட்டா எதிர்கட்சியா இருந்த ஆளுங்கட்சியா இருந்த திமுக அகல பாலத்துல புணத்துல கிடக்கு, பழமொழிக்கு நக்கிட்டு கிடக்குன்னு தெரியுது, நக்கிட்டு கிடக்குது. சீமான தொட்டா எடப்பாடி டெட் பாடி ஆயிரம் எடப்பாடிக்கே தெரியும். ஏன்னா உலகத்திலே மிகப்பெரிய வன்முறை அண்ணன் சொல்லிச்சு, அரசியல் அனாதைகள், அரசியல் புரோக்கர்கள் எதற்கும் துணிஞ்சவன்னு சொல்லுவான். அவன் எதுக்கு துணிஞ்சான்னு நமக்கு தெரியாது. எதுக்கும் துணிஞ்சமா சாணி வேடிக்கையில தீ கொட்டினா அவன் தொடச்சிட்டு இருப்பான். அதெல்லாம் நீ பேசிட்டு இருக்காத, அவனை பத்தி எல்லாம் பேசாத, அரசியல் புரோக்கரை பேசாத, எடப்பாடியை பேசாத. ஏன்னா உலகத்திலே உச்சபட்ச வன்முறை ஒருத்தனை அடிச்சு அவன் திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அடிக்கிற மாதிரிங்க, அதுதான் உச்சபட்ச வன்முறை. அவன் எல்லாம் பேசி வேஸ்ட். நாங்க பேச விரும்பல. உலகத்திலே தான் ஒரு கட்சி வச்சுக்கோங்கிற மறந்து அடுத்த கட்சிக்கு வேலை செய்வதை பத்தி நாங்க எதுக்கு பேசணும்? திமுக என் சித்தப்பா ஒருத்தர் கூப்பிட்டாரு, திரு சிறுவேண்டம் தொகுதியில் ஒன்றிய செயலாளர். இதை பதிவு செஞ்சு ஆகணும். எங்க அண்ணன் போனதுக்கு அப்புறம் அடிச்சா கூட பரவாயில்ல. கூப்பிட்டு மகனே திமுக ஜெயிச்சிரும்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்கும்டா, சித்தியோட ஒரு 50 மணி தாலிச்சுன்னு அடகு வச்சேன், எப்படி திருப்பிடுவேன், எப்படி சைக்கிள் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட், பைக் கான்ட்ராக்ட், கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்துருவோமா மகனே, எப்படியா திமுக ஜெயிச்சிரும்டா. உங்க சீமான்ட்ட சொல்லி இந்த ஸ்டாலின் ரொம்ப பேசணும்டான்னு சொல்லுப்பா, அவர் ஒரு ஆள் தான் ரொம்ப பேசாருன்னு சொல்லி இருந்தாரு. சரி பட்சத்தப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஜெயிச்சுக்கோங்க, நான் கூட சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு வந்தேன். ஒரு 3 மாசம் கழிச்சு அடிக்கிறாரு ரொம்ப சோகமா. என்ன சித்தப்பா ரொம்ப சோகமா இருக்குல்ல? இல்லடாமண்ணே எப்படியாவது ஜெயிச்சிருவான், கான்ட்ராக்ட் எடுத்து பொழைச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தேன். இப்ப என்ன சித்தப்பா ஆச்சு? அதான் கனிமொழி கேஸ் முடிஞ்சிருச்சு. அதான் கனிமொழி ராசாவையும் புண்ணாட போத்து ஐயா சாணி வரவேற்றுட்டாரு, மச்சானு தங்கச்சி வந்துட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையே அப்படின்னா சொல்ற. இல்ல அது பிரச்சனை, 2G கூட உடைச்சிருவான். ஆமா, புகுந்த வீடு இந்த அயோக்கிய போய் புகுந்த வீடு வழங்காது. என்னைக்கு இவன் வந்து காரை வச்சானோ அன்னைக்கே முடிஞ்சிச்சு மாப்பிள. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல மனே, ஆனா சனி பகவான் சொல்லுவாங்க, அது ஒரு சனி பகவான் தமிழ்நாட்டுல இருக்கு மகனே, அது முடிஞ்சு மகனே, முடியாது. இனி சீமான் தான். சீமான் வந்து ஏதாவது கான்ட்ராக்ட் குட்டி கொடுத்தா தமிழ உண்டு எங்களுக்கு அப்படின்ட்டாரு. யாரை சொல்றோம்னு நான் சொல்ல விரும்பல, என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி. ஏன்னா நாங்க எதிர்த்து சண்டை போடுவது யார் தெரியுமில்ல? மோடி, அமித்ஷா, ரிலையன்ஸ், ட்ரம்ப். நாங்க உலகம் நெஞ்சு சண்டை போட்டு இருக்கோம். புலிவேட்டைக்கு போகும்போது கொசு, எலி இதெல்லாம் அடிச்சு நசுக்க நேரம் இல்ல. எட்டி அப்படி அங்க அண்ணன் அடிக்க வேண்டாம், எங்களுக்கு லைட்டா கண்ணை மட்டும் காட்டாருங்க, அப்படியே பிசிறில்லாம செதுக்கி விட்டுருவோம், பிசிறில்லாம. அதனால அன்புக்குரிய மக்களே, அறத்தின் வழி நிற்கிற மானத்தமிழ் கூட்டம், மரத்தின் வழி நிற்கிற மானத்தமிழர் கூட்டம் நாம் தமிழகத்திலே இதுவரைக்கும் தேவராக, நாடாராக, கோணாராக, பல்லராக, செட்டியாக, முதலியாக இருந்த இந்த இனத்தின் மக்களே, ஒரே ஒரு முறை தமிழராக திரண்டு வாருங்கள். இந்த உலகத்தில் நம்மை விட சக்தி படைத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நானே தமிழர்.